இதுதான் சார்கோல், ஒரிஜினல் நிலக்கரி. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா 3 கிலோ சார்கோல் வாங்கியிருக்கிறேன். இந்த 3 கிலோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். மிச்சம் வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சார்கோல் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சார்கோல் பார்த்திங்கன்னா நம்ம நெருப்பு வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுக்கு நான் வந்து ஒரு இது வாங்கியிருக்கிறேன். அதாவது பார்பிக்யூ ஃப்ளேமிங் க்யூப் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒன்று கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சூடகம் அப்படிம்பாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், திக்காக இருக்கும். ஒரு 5 நிமிஷமாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த ஐட்டம் நான் வாங்கிட்டேன். பார்பிக்யூ ஃப்ளேமிங் க்யூப் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா 24 பீஸ் இருந்துச்சு. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 பீஸ் அட்லீஸ்ட் தேவைப்படும். ஸோ இந்த 2 பீஸை மட்டும் நம்ம வச்சு நெருப்பு பற்ற வச்சிட்டாலே சூப்பராக நெருப்பு பற்ற ஆரம்பிக்கும். ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைக்கும். இதை இந்த மாதிரி வச்சுட்டு நெருப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நான் ஒரு கியூப் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நெருப்பு பற்ற ஆரம்பிச்சிருது. இப்போது அதை சுற்றி கொஞ்சம் சார்கோலை வந்து அப்படி அடுக்கி விட்டுறேன். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காற்று வந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ இருந்தால் தான் இந்த நெருப்பு வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் பற்றிக்கும். ஸோ இந்த நெருப்பு அணையவே அணையாது, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த சார்கோலில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அந்த நெருப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு. இந்த மெத்தடில் நான் பண்ணும்போது நமக்கு புகை ஊதிட்டு இருக்க வேணாம், ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணலாம். இப்போது தலைவர் ரெடியாக இருக்கார். தலைவர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் என் மெத்தடில். தலைவர் ஒரு அரை மணிக்கூர் முன்னாடியே ரெடியாக இருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்களா பற்ற ஆரம்பிச்சிட்டு. ஸோ காற்று அடிச்சுட்டே இருக்கும்போது இது அது பாட்டுக்கு பரவிட்டே இருக்கும். இப்போ தலைவரை ரெடி பண்ணுறோம். முதல்ல க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். இப்போது வந்து லைட்டாக ஸ்லைஸ் மட்டும் போட்டு மேலே வந்து மசாலாவை வந்து தடவி வச்சிடணும். நல்லா க்ளீன் பண்ணணும். இது வலை மீன் தான், நம்ம ஊரில் வலை மீன்போம், இங்கே வந்து ஷேரிம்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த கண்ணு பக்கம் கொஞ்சம் ரெட் மார்க் இருக்கும். அந்த ரெட் மார்க் இருந்தால் தான் வலை மீன் ஒரிஜினல். இந்த ரெட் மார்க் இல்லைன்னா வலை மீனுடைய குழந்தி டேஸ்ட்டே இருக்காது. வலை மீன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒன்று மட்டும் போட்டோம்னா அது இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுமா. அதனால் பார்ட்னர் 2 பேருமா ரெடி பண்ணிடுறோம். ஸோ வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகப்பொடி, அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஜீரகப்பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தாராளமாக போடலாம். அதுதான் மணக்கம். அந்த ஹீட்டு படும்போது மணம் வர்றதே அதுதான். தேவைக்கு வந்து உப்பு, சால்ட்டை போட்டுட்டு இப்போ வந்து புளி தண்ணி வந்து நான் சுடு தண்ணியில் முக்கி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து கொஞ்சோண்டு புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை மட்டும் கரைச்சி இந்த மசாலா மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் மசாலா வந்து ரெடி பண்ணிடுறோம். மஞ்சள் பொடி சேர்க்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு
இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் கருவேப்பிலை ஒரு 2-3 கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக நறுக்கி இந்த மசாலா கூட சேர்த்துட்டா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த மசாலாவை நம்ம வந்து மீனை வந்து லைட்டாக பிளந்துட்டு அதில் வந்து மசாலா வந்து நல்லா தடவி கொடுக்கணும். இந்த மீனுடைய கண்ணில் மட்டும் மிளகாப்பொடி படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மசாலா பட்டுச்சுன்னா மீன் நம்ம எப்படியும் கொன்று சாப்பிட தான் செய்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அதோட பாடியில் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. மீனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோ. இப்போ நான் அந்த மாதிரி மசாலா போட்டுருக்கும்போது ஒரு சின்ன பீஸ் அதோடைய கண்ணில் பட்டுட்டு, ஸோ அதை க்ளீன் பண்ணி நல்லா ஒதுக்கி வச்சிடுறோம். கண்ணில் விட்டா காந்துமே இதெல்லாம் வராது. கண்ணில் விட்டா காந்தம் மீன் மீன் சாகடிச்சதே உங்கள் வயிற்றுக்கு உள்ள போகிறது. எங்கள் வயிற்றுக்கா? உங்கள் வயிற்றுக்கா? உங்கள் வயிற்றுக்கு. தலைவரை கூண்டுக்குள்ளே ஏற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. மீன் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்பாக வச்சுருக்குறான். தலைவரை வந்து மயானத்தில் ஏற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தெரியாது, ஆனால் நல்ல அனல் பரவ ஆரம்பிச்சிட்டு நல்ல காற்றும் இருக்குதா, அதனால் ஸ்பீடாக சூடு ஏறிட்டே இருக்குது. ஒருத்தன் போயிட்டானே, நீ இன்னொருத்தன் வெயிட்டிங்கில் இருக்கான். அவன் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் கூண்டில் ஏற்றிட வேண்டியதான். பாருங்கள் கனல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுனால் கனல் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக ஊதுறேன், மற்றபடி ஊதவே வேணாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில், கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்கிறதுனால கோகோனட் ஆயில் வந்து ட்ரை ஆயிடுது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து மேலே லைட்டாக தொட்டுப்போம். ஏன்னா மீனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கோகோனட் ஆயில், நமக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் நிறைய கிரில் செட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இந்த கிரில் செட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லாக் போடுறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கிரில் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வெந்து வர நேரத்தில் கலத்தும்போது ஸ்லிப்பாகி அந்த குப்பையிலே விழுந்துடும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
அதனால் நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணுமோ திருப்பி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 800 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. தலைவர் இப்போது நல்ல நெருப்பில் குளிர் காய்ஞ்சிட்ருக்கிறாரு. சூப்பராக வந்துடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் இவர் ரெடி ஆயிடுவார். இப்போ தலைவரை கிள்ளி பார்த்துடலாம். அப்பப்பா செம்மையாக வந்திருக்கு. இப்போது 2வது வாழை கூண்டில் ஏற்றணும். ஸோ இவரை முதல்ல கீழே எடுத்து வச்சாதான் அடுத்தவரை வந்து ஏற்ற முடியும். பார்த்திங்களா, நல்லா வந்துடுச்சு. மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா ஏறிடுச்சு. செம. இப்போ இவரை கீழே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பாருங்கள் எப்படி கலத்துறேன்னு மட்டும் பாருங்களேன். சிம்பிள். மேலே இருக்கிற லீஃப் எடுத்துட்டோம்னா அப்படி காமத்தி விட்டால் பிளேட்டில் விழுந்துருது. இப்போது 2வது தலைவரை கூண்டில் ஏற்றணும். ஓகே. You want to hang out with me? Super adik-adik.
சத்தம் கேட்கும், ஓடிங்க. ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வத்தல் சுட்டுக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அதையும் சுட்டு எடுத்துக்கிறேன். சம்மந்தி ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்களா, கஞ்சி, கருப்பு கவுனியில் கடலை, சுண்டல், நிலக்கடலை, கொள்ளு இதெல்லாம் போட்டு கருப்பு கவுனியில் ஒரு சூப்பு, கருப்பு கவுனி கஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சுட்ட வத்தல் வச்சு, வத்தல், சின்ன உள்ளியெல்லாம் சுட்டெடுத்த சம்மந்தி. அப்புறம் வந்து நம்ம தலைவர் மரணமசாக இருக்கிறாரு பாருங்க. அட்டா எல்லாத்தையும் சேர்த்து மூணுமே சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா யம்மி. miscarriage.